ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நம்ம சமஸ்கிருத வகுப்பு பார்த்துட்ருக்கோம். நம்ம எப்பயுமே தொடங்கிறதுக்கு முன்னாடி பகவத்கீதையினுடைய ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். 12வது அத்தியாயம் நம்ம ஆரம்பித்தோம். அதில் போன வாரம் முதல் ஸ்லோகம் மட்டும் சொல்லி பழகணும். இன்றைக்கி முதல் ஸ்லோகம் ஒரு 2-3 தடவை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகம் உச்சரித்து பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எழுத்துக்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்திருக்கும், அதை பார்த்து படிக்கணும். மேலே ஸ்ரீ பரமாத்மனை நமகன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனை நமகன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பாடுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத் கீதா அத த்வாதசோऽध्यायः. அர்ஜுன உவாச்ச. நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் தனித்தனியாக வாசிக்கிறேன், அதை கேட்டு நீங்கள் வாசிக்கலாம். இப்போது ரிப்பீட் பண்ண வேண்டாம், நான் வாசிக்கிறேன். ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன் தேஷாங்கே யோகவித்தமாஹ. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் அதை கேட்டு வாசிக்கிறேன். ஏவம் சதத யுக்தாயே. இந்த சதத யுக்தாயே சொல்லும்போது சத அந்த தா சவுண்டெல்லாம் வரக்கூடாது, தா தான் வரணும். சதத யுக்தாயே தா தான் சொல்லணும். ஏவம் சதத யுக்தாயே பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. இந்த பக்தாஸ்துவாம் அப்படி சொல்லக்கூடாது, பா அப்படின்னு சொல்லணும். பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே. பாசத்தை தான் சொல்லணும், பாசத்தை சொல்லக்கூடாது. மறுபடியும் சொல்லலாமா? நான் சொல்றேன், சொல்லுங்க. பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே. பா பா சொல்லணும். இப் ஹா ரெண்டையும் ஸ்பீடா சொன்னா எப்படி சொல்லுவோம்? பா அப்படி சொல்லணும். பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன். இது நம்ம சாதா சொல்லணும், சா சொல்லக்கூடாது. ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன். ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன் தேஷாங்கே யோகவித்தமாஹ. இதுல தேஷாம் அப்படின்னு சொல்லி இருக்கும், நம்ம தேஷாங்குன்னு தான் சொல்லணும், இங்கு தான் சொல்லணும். தேஷாங் கே தான் சொல்லணும், தேஷாங் கே அப்படின்னு சொல்லக்கூடாது. தேஷாங் கே யோக 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 இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. யோக கா சவுண்ட் வரணும். கங்கா காயத்ரி இதுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கா சவுண்ட் வரணும். யோக வித்தம் வித்த தான் வரணும், வித்த அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. வித்த அந்த 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேஷாங்கே யோக வித்தமாஹ. ஓகே, வச்சிருக்கீங்களா? சரி, நான் இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கிறேன், அது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஏவம் சதத யுக்தாயே
ये भक्तास्त्वां पर्युपासते. சூப்பர். அந்த பக்தி அந்த அதுதான் பா சொல்லணும், அது மட்டும் கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு, அது பார்த்துக்கோங்க. ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே. அடுத்த லைன் வாசிக்கலாங்களா? ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. அந்த மவ்யக்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது, மவ்யக்தன். நம்ம புக்கில் எல்லாம் பார்த்தா இம்மு தான் இருக்கும், நம்ம வாசிக்கும் போது இன்னும் தான் வாசிக்கணும். ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. இப்போ ஃபுல்லா வாசிக்கலாங்களா? நான் ஃபுல்லா வாசிக்கிறேன், அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ணணும். ரெண்டாவது தடவை நான் வாசிக்கும் போது என் கூடவே சேர்ந்து வாசிங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக நான் வாசிக்கிறேன், அதை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன் தேஷாம் கே யோகவித்தமாஹ. இப்போ நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க, அதுக்கப்புறம் நீங்களா சொல்லணும். ஸ்டார்ட் பண்றேன். ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ஏ சாப்யக்ஷரமவ்யக்தன் தேஷாம் கே யோகவித்தமாஹ. மறுபடியும் சேர்ந்து சொல்லலாம். ஏவம் சதத யுக்தா ஏ भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः. இப்போ நீங்களா சொல்லுங்க. ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்த்வாம் பர்யுபாசதே ये चाप्यक्षरमव्यक्तं சூப்பர். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு போகலாங்களா? ரெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து முதல் லைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வாசிங்க, நான் சொல்கிறேன், வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி காட்டுறேன். மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தேமே யுக்ததமாமதாஹ. இது மறந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஸ்ரீ பகவான் பான் தான் சொல்லணும், பா சொல்லக்கூடாது, பா. ஸ்ரீ பக க சொல்லணும், க சொல்லக்கூடாது. ஸ்ரீ பகவான் உவாச்ச, உவாச்ச அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் எல்லாருக்கும் சேன் ஆயிரும். சரிங்களா? ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச. உவாச்சன்னா தெரியும் இல்லையா, சொல்றார் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் சொல்றேன், ரீட் பண்ணுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஸ்ரீ பகவான் உவாச்ச. அந்த குறில் எழுத்து ச அதோட முடிச்சிடணும். பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்லி இழுக்கக்கூடாது. சரி, முதல் வார்த்தை மையா வேஷ்யன்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த இஷ் சங்கரருக்கு சொல்லக்கூடிய ஷா, அந்த ஷா சொல்லணும். மையா வேஷ்ய மனோ ஏ, ஏ வந்து நெடில் கொஞ்சம் இழுக்கணும். மாம் அப்படின்னு சொல்லி இருக்கும், நம்ம மான் அப்படின்னு தான் சொல்லணும். மான் நெடில். சரிங்களா? ஆமாம்.
அது மறந்துடுவாங்க. அங்கே சில இடத்துல வந்து அது மாறுது. இப்போ தேஷாங் இந்த ஏச்சாப்யக்ஷரம் அவ்யக்தன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தேஷாங்கேன்னு தானே வருது. அதுக்கு முன்னத்த ஸ்லோகம் தேஷாங்கே அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அதுக்கு ஏன் இத்து போடலன்னு கேட்பாங்க. அப்புறம் தேஷாங்கேக்கு முன்னாடி இன்னு தானே போடுறோம். அந்த சாப்யக்ஷரம் அவ்யக்தன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் இல்லையா, அதுல பாருங்க இன்னுன்னு சொல்லி வருது இல்லையா. அடுத்தது தேஷாங்கே, ஏன் வந்து தே ஆரம்பிக்கும் போது இத்து போடலன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அதனால இப்போதைக்கு அது வந்து சொல்ல வேண்டாம். சரி, சா ஷா ஷா அந்த ஷா வரல, இந்த ஷா மட்டும் சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. அந்த சர அதாவது இந்த சா சொல்றீங்க, உபாசத்தை அதுல வர சா சொல்றீங்களா? சொன்னேன் சங்கருக்கு வர ஷான்னு சொன்னேன். அந்த ஷா வந்து இந்த ஸ்லோகத்துல வரல, அது வரும்போது சொல்லிக்கலாம். அதான் மையா வேஷ்ய, அதுக்கு சங்கரருக்கு வர ஷா சொல்லிட்டேன். இல்லை, இப்போதைக்கு இந்த ஷாக்கு இது மட்டும்தாங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். சங்கரருக்கு வர ஷா தான் இந்த ஷா அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியட்டும். அப்புறம் அந்த ஷா போகும்போது சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒட்டுக்கா சொல்லிட்டா எதுக்கு எது போடுறதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதுக்கு இதுதான் சங்கரர், இந்த ஷாக்கு சங்கரர். இப்போ இந்த 2வது ஸ்லோகத்துல மையா வேஷ்ய அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த ஷா வந்துச்சுன்னா நமக்கு உடனே வந்து இந்த சங்கரர் ஞாபகத்துக்கு வரணும். சங்கரர் வரக்கூடிய ஷா அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வரணும். அப்போ மையா வேஷ்ய அப்படின்னு சொல்லணும். மையா வேசிய இஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஷான் தான் சொல்லணும். மையா வேஷ்ய மனோயே மான், மையா வேஷ்ய மனோயே மான், மையா வேஷ்ய மனோயே மான், மையா வேஷ்ய மனோயே மான், நித்ய யுக்தா உபாசதே, நித்ய யுக்தா உபாசதே, நித்ய யுக்தா உபாசதே. ஓகே, இது மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்றீங்க. உபாசதே உபாசதே அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உபாசதே கரெக்டாக சொல்றீங்க. வெரி குட். இப்போ அடுத்த வரி போலாங்களா? இதுதான் கொஞ்சம் அந்த ஸ்ரத்தையா அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாறலாம். நல்லா இதை லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ரத்தையா இதை மட்டும் ஒரு 2-3 தடவை சொல்லலாங்களா? ஸ்ரத்தையா, இஷ் ர இத்து, இந்த இத்து வரும்போது தா சவுண்ட் வரணும். அப்புறம் அடுத்த தா வரும், அடுத்த தா போட்டு 4ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து தா அப்படின்னு சொல்லணும். தா, இத்து ஹா ரெண்டும் சேர்த்துனா எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி சொல்லணும். தா ஸ்ரத்தையா. அந்த ஸ்ரத்தையால வர அந்த இஷ், அது என்ன சவுண்டு? யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? சங்கரரை ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் ஸ்ரத்தைன்னு வரும்போது சங்கரரை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த எழுத்து தான் வருது. சங்கரர் மேலேயும் ஸ்ரத்தை இருக்கணும், ஸ்ரத்தை மேலேயும் இந்த ஸ்ரத்தை தான், இந்த ஷா தான் வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுங்களா? ஸ்ரத்தையா சொல்லுங்க. ஸ்ரத்தையா தா, ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையா தான் சொல்றீங்க, ஸ்ரத்தையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்ரத்தையா ஒருத்தரா கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரத்தையா தா தா. சரி, நம்ம வாசிக்கும் போது பார்த்துக்கலாம். ஏன்னா தொடர்ந்து இதையவே பார்த்துட்டு இருந்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸ்ரத்தையா பரயோபேதாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுல பரயோபேதான் தான் இருக்கும், நம்ம இஸ் சேர்த்திக்கணும். சரிங்களா? சொல்லலாமா? ஸ்ரத்தையா பரயோபேதாஸ், ஸ்ரத்தையா பரயோபேதாஸ், ஸ்ரத்தையா பரயோபேதாஸ். அடுத்தது ஈஸி தான்.
ते मे युक्ततमा मताः. தா சொல்லக்கூடாது, மதா, தா தான் சொல்லணும். இந்த மதம், மதம் நம்ம தெரியாம மதம்னு சொல்லிட்டு இருக்கோம். தா வரக்கூடாது மதத்துக்கு, தா தான் வரணும். தே, தேவும் நெடிலு, மேவும் நெடிலு. ஸோ கொஞ்சம் இழுத்து தான் சொல்லணும். யுக்த தமா, அந்த மா சொல்லும் போது இழுத்து தான் சொல்லணும். அப்புறம் மதாஹா அது சொல்லும் போது இழுத்து தான் சொல்லணும். இப்போ தேமே யுக்த தமா மதாஹா. தேமே யுக்த தமா மதாஹா. ते मे युक्ततमा मताः. ஓகே, அந்த ரெண்டாவது லைன் முழுசா வாசிக்கலாங்களா? ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் ते मे युक्ततमा मताः. श्रद्धया परयोपेतास् ते मे युक्ततमा मताः. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சொல்லலாம். மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே. மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே. श्रद्धया परयोपेतास् ते मे युक्ततमा मताः. சேர்த்தி சொல்லலாங்களா? ஓகேவா, ரெடியா? சேர்த்தி சொல்லலாங்களா? மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்த. நான் முடிச்சிடுறேன், முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் சேர்ந்து வாசிக்கலாம் ஒரு 2-3 தடவை, அதுக்கப்புறம் நீங்களா சொல்லுங்க. மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தே மே யுக்ததமா மதாஹ. நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்க வந்து என் கூட சேர்ந்து வாசிங்க. ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி வாசிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்க மட்டும் சொல்லணும், தனித்தனியாகவும் சொல்லணும். மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தே மே யுக்ததமா மதாஹ. மறுபடியும் சொல்லலாம். மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தே மே யுக்ததமா மதாஹ. லாஸ்ட் ஒன். மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ் தே மே யுக்ததமா மதாஹ. இப்போ யார் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஸ்ரீ பகவான் உவாச்ச சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி தான் அது இருக்கு. எல்லா ஸ்லோகத்துக்கும் இப்படி சொல்லி ஆரம்பிக்க கூடாது. இப்போ யார் சொல்றீங்க? ஓகே, ராதம்மா. பகவான் உவாச்ச பா பா பா. சரி சொல்லுங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மான் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ்
சூப்பர். இதில் என்னென்னா இந்த உபாசத்தை அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பா வரக்கூடாது, பா. அதே மாதிரி அந்த மதாஹா சொல்லும்போது மதாஹா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த ஹா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நெடில் உச்சரிப்புக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் அது பார்த்து இந்த உச்சரிப்பு கொஞ்சம் இழுக்கணும். மற்றபடி எல்லாம் ஓகே. அந்த பா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அது அப்படித்தான் இருக்கும், எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக வந்துடும். வேற யார் சொல்றீங்க? சுவாமி சொல்லுங்க. मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयो वेदास् तेमयुक्तमा तममादः. மறுபடியும் இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நான் சொல்றேன், சொல்லுங்க. தேமே யுக்ததமாமதாஹ. தேமே யுக்ததமாமதாஹ. 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 மதாஹ. சூப்பராக சொன்னீங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த சில வார்த்தைகள் மட்டும் அந்த மாதிரி சில வார்த்தைகள் பிரசுருதா தஸ்திய சாஹா அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை விட இதெல்லாம் ஈஸியான வார்த்தை தான். ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யாவேஷ்ய மனோ யே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தயா பரயோபேதாஸ். ஸ்ரத்தயா பரயோபேதாஸ். ஸ்ரத்தயா பரயோபேதாஸ். இருங்க, நான் இது மட்டும் அந்த வார்த்தை மட்டும் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. பரயோபேதாஸ். பரயோபேதாஸ். பேதாஸ். ஸ்ரத்தயா பரயோபேதாஸ். श्रद्धया परयोपेदास्. இல்ல, ஸ்ரத்தயா பரயோபேதாஸ். श्रद्धया परयोपेदास्. தேமே 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 युक्ततमः. தமா மதாஹ. மதாஹ. இது மட்டும் ஒரு தடவை சொல்லி கொடுக்கட்டுங்களா? சொல்றீங்களா? அது அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள் நல்லா சொல்லும் போது உச்சரிக்கும் போது அந்த எழுத்துக்களை மட்டும் கவனிக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ரத்தயா பரயோபேதாஸ். அந்த பரயோபேதாஸ் மட்டும் வரல, அந்த எழுத்தை மட்டும் நல்லா பாருங்க. பரயோபேதாஸ். நம்ம திரும்ப திரும்ப ஒரு 10-12 தடவை உச்சரித்தோம், அதை பார்த்து உச்சரித்தோம் அப்படின்னா வந்துடும். இந்த யாரோ சொல்லுவாங்க இல்லையா, செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவார் மாதிரி. அப்புறம் தேமே தேமே சொல்லுங்க. யுக்ததமா மதாஹா. மதாஹா இல்ல, மதாஹா. மதா மதாஹா. யுக்ததமா மதாஹா. சூப்பர். மதாஹா. சூப்பர். வேற யாராச்சும் சொல்றீங்களா? ராஜிமா. பகவான் உவாச்ச. நீங்களா சீனியர் ஸ்டூடெண்ட். ராஜிமா பாடும்போது மட்டும் அங்க வந்து பறவைகள் சத்தம், அதுவும் சேர்ந்து பாடுதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து கிளாஸுக்கு போலாங்களா? ஆல்பபெட்ஸ் படிக்கலாங்களா? வேற யாராச்சும் சொல்றீங்களா? ஸ்ரீ பகவான் வாச்ச மய்யாவேசிய மனோயே மாம் நித்யயுக்தா உபாசதே சத்யா பரயோபேதாஸ் தேமே யுக்த தமாமதஹ. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த 2 ஸ்லோகமும் வந்து வாசித்து நம்ம குரூப்பில் போட்டு விடுறேன். நீங்கள் வந்து அதை கேட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹோம்ஒர்க் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கட்டாயம் வரவே வராது, நிச்சயமாக வராது. சரிங்களா?
நம்ம வந்து டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் இந்த உச்சரிப்புக்காக ஒதுக்கணும்னா போதும், ஸோ நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எழுத்துக்கள் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அது இப்போ சொல்ல போகிறேன், அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்த்து பேசணும். அப்புறம் வந்து எல்லா ஆல்ஃபபெட்ஸும் நம்ம ஸ்டடி பண்ணும்போது அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இன்னைக்கு வந்து மெய்யெழுத்துக்கள் ஆரம்பிக்கிறோம். மெய்யெழுத்துக்களுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா வியஞ்சன அக்ஷராணி. இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல பார்த்த ஆல்பபெட்ஸ் அது வந்து ஒரு தடவை பார்க்கறதுங்களா? ஒரு தடவை நான் எழுதி காட்டட்டா? ஆ ஆ இ இ. சரி, அதை பார்த்துடலாம். ஸ்வர அக்ஷராணி, உயிரெழுத்துக்கள்னா ஸ்வர அக்ஷராணி. யாரோ சொல்லிட்டு இருந்தது கேட்டது, இங்கே வந்து எழுத்துக்கள் இக்கு வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததா எனக்கு கேட்டது. ஒரு தமிழ் வாத்தியார் வந்து அப்படி வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த வாழ்த்துக்கள் இப்படியெல்லாம் வரும்போது இக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து தமிழில் ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு அதோடு முடிச்சிருவோம். இதில் வந்து ஆ ஆ இ இ உ உ ரூ, மறுபடியும் இன்னொரு ரூ, அப்புறம் ரூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏ ஐ ஓ ஔ அம்மஹா இப்படி முடியும். சரிங்களா? இதில் வந்து இந்த ரூ அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து 2 எழுத்து வரும். போன தடவை அது தெரியாமல் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ரூ அப்படின்னு சொல்லி 2 எழுத்து, அது க்ரூ அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஹிந்தி படிக்கும்போது க்ரூ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது க்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க, ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரூ அப்படின்னு சொல்லி இன்னொரு எழுத்து இருக்கு. இது வந்து அதிகமாக யூஸ் ஆகாத எழுத்துக்கள். அதனால அந்த எழுத்து எழுத முடியலன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த 3 எழுத்தையும் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஆ எப்படி எழுதுறதுன்னா எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணணும், 3 போட்டுக்கணும். 3 போட்டு அப்புறம் இங்கே ஒரு கோடு போட்டு அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி போடணும். இந்த மேலே வர்ற கோடு வந்து எப்பயுமே கடைசியாக தான் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் எழுதுவாங்க. பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோடு இழுத்துக்குவாங்க, அப்புறம் எழுதுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து எழுத்து எழுதிட்டு கடைசியாக தான் வந்துட்டு மேலே கோடு போடணும். சரிங்களா? இது ஆ. ஆ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுதான் ஆ நெடில். இது குரில், இது குரில் நெடில்னா தெரியும் இல்லையா? அதுவும் தெரியலனா கஷ்டமாயிரும். ஆ அப்படின்னா குரில், ஆ அப்படின்னா நெடில். ஒரு மாத்திரை 2 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. மாத்திரைன்னா என்னது? கால அளவு, நம்ம உச்சரிக்கக்கூடிய கால அளவு. மாத்திரைனா சாப்பிட்ற மாத்திரைன்னு நினச்சிடக்கூடாது. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஈ வந்து எஸ் போட்ட மாதிரி இப்படி போட்டு அப்புறம் மேலே இப்படி போட்டுக்கணும். இது ஈ. அப்புறம் ஈ வந்து இதை போட்டுட்டு இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டு அப்புறம் இங்கே ஒரு கோடு. எப்பயுமே வந்து
அந்த மேலே போடுற கோடு கடைசியாக தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? அதனால இப்படி சுழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி. அடுத்தது ஊ. ஊ வந்து இந்த ஓம் போடுறோம் இல்லையா, இது மாதிரி போட்டு இப்படி, அவ்வளோதான் ஊ. ஓகேங்களா? அடுத்து ஊ போட், அவ்வளோதான். இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கப்புறம் தான் வந்து இந்த 3 எழுத்து நான் சொன்னேன் இல்லையா, ரூ ரூ லூ அப்படின்னு சொல்லி. இது ஒரு எழுத்து. இது ஒரு எழுத்து. அதுக்கப்புறம் இந்த 3 வந்து அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கஷ்டமா இருந்துச்சுன்னா விட்டுடலாம். ஏன்னா இது வந்து அதிகமா யூஸ் ஆகாத வார்த்தைகள், எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்தது ஏ. ஏ வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்படி போட்டுட்டு இந்த கோடு வந்து சின்னதாக தான் இருக்கணும். சில பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா, இப்படி போட்டு இப்படி போட்டுறாங்க. இப்படி வரக்கூடாது, இப்படிதான் வரணும். இதுக்குள்ளதான் இது இருக்கணும், இது வராது. புரியுதுங்களா? இது ஏ. ஏக்கு அப்புறம் டைரக்டா ஐ. அதாவது இது வந்து நெடில் மட்டும்தான் இருக்கு, ஏ தான் இருக்கு, ஏ இல்லை. சரிங்களா? அடுத்தது ஐ. ஐ வந்து இதே மாதிரி போட்டு இப்படி போட்டு இப்படி சுழிச்சு விட்டுறணும். ஐ. ஈ வந்து இப்படி போடுறோம், இந்த ஏ போடும்போது இப்படி போடணும். அது ஏ போடும்போது இல்லை, ஐ போடும்போது அந்த ஏ போட்டு இப்படி போடணும். புரியுதுங்களா? ஈஸியா? சரி. ஏ தான் ஐ. இப்படி சுழிச்சு விட்டோம்னா ஐ. சரிங்களா? கொம்பு. ஆமா, இது இந்த கொம்பு. அவ்வளவு. அடுத்தது ஓ. ஓ அதுவும் அதே மாதிரி தான். ஆ போட்டுக்கிறோம், இந்த ஆ போட்டுக்கிறோம், போட்டு இப்படி சுழிச்சு விட்டுறோம். சரிங்களா? அப்புறம் அவு. இதுலயும் வந்து நெடில் தான் இருக்கு. அவு. ஓகேங்களா? இது வரைக்கும் ஈஸி தானே? இப்போ அடுத்தது போலாங்களா? காக்கா கீக்கி. காக்கா கீக்கி இல்லை, காங்கா சானா. நம்ம தமிழில் வந்து காக்கு அப்புறம் அப்படியே டைரெக்டாக வந்து ngா போயிடுறோம். ஆனால் சான்ஸ்கிரிட், ஹிந்தி, தமிழை தவிர அதர் ஸ்டேட்ஸ் எல்லா லாங்குவேஜும், மலையாளம் எடுத்துக்கிட்டாலும் சரி, தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எது எடுத்துக்கிட்டாலுமே 4 விதமான கா இருக்கு. சரிங்களா? கா, அப்புறம் கா, 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 கா. இந்த 4க்கு அப்புறம் தான் ngா வரும். சரிங்களா? அப்போ கா, கா, அப்புறம் கா, கா, கா. இந்த கா வந்து கங்கை, காயத்ரி இதுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த கா. இந்த காவுக்கும் நமக்கு வந்து எல்லாம் ஒரே கா தானே, நான் எந்த கா வேணா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த 2வது கா இருக்கு இல்லையா, அது கா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது கா அப்படின்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அதுவே கா அப்படின்னு சொல்லி சொன்னா பாட்டு பாடணும்னு அர்த்தம். நம்ம போய் மாத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா, யாரையாச்சும் போய் சாப்பிட சொல்றதுக்கு கா சொல்றதுக்கு கா சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? கா, 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 கா. இல்லைன்னா பாடுற இடத்துல சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடுவாங்க. இப்போ கூட சாப்பாடு நமக்கு வந்துருச்சு, ஏதோ இந்த கிளாஸுங்கிறதுனால தான் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா வந்து வயிறு கூப்பிட்டுரும் சீக்கிரமா. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது போலாங்களா? வியஞ்சன அக்ஷராணி. இது வந்து எப்படி எழுதணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாமே வந்து நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. ஒரு எழுத்தும் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லா எழுதி பார்க்கணும். அப்பதான் நம்ம சொல்லிட்டே எழுதணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து டக்குன்னு நம்ம வேற இடத்துல அந்த எழுத்துக்கள் பார்க்கும்போது இது இந்த எழுத்து தான் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஓகேங்களா? ஒரு எழுத்துக்கு ஒரு பேஜ், அட்லீஸ்ட் ஒரு 2 லைனாச்சும் எழுதி பழகணும். ஹோம்ஒர்க் யாரும் பண்ணிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க்ல கொடுத்துருந்தேன். பரவாயில்ல, சூப்பர். இங்க வந்து பண்ற அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லை, அந்த படிக்கிறதுன்னு சொல்லி வந்துட்டா எல்லாரும் குழந்தைங்களா மாறிடுறாங்க. அப்ப நானும் டீச்சரா மாறணும். ஸ்டிக் எடுத்துட்டு வந்துடலான் இருக்கேன் இனிமே. அப்புறம் நீல் டவுனு, அப்புறம் வேற என்ன, ஸ்டாண்டப் அந்த பெஞ்சு, அதெல்லாம் அடிச்சுதான் ஆகணும். டீச்சர் ஸ்டூடெண்ட். அஷ்டவக்கரருக்கு 8 வயசாமா, அவருடைய சிஷ்யர் ஜனகருக்கு 52 வயசாமா. அந்த சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லி வந்துட்டா டீச்சர் சொல்றத கேட்கணும், அடி கொடுத்தா அடி வாங்கணும். குரு ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க வந்து சந்தோஷப்படணும். அடியாச்சும் கொடுக்குறாங்க. பெருசா என்ன சொல்லலை, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். சரிங்களா? எல்லாருமே இங்க எல்லாருக்கும் குரு தான். சரி, ஃபர்ஸ்ட் கா. கா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாங்களா? மேலே வர கோடு எப்போ போடணும்? கடைசியாக போடணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. ஒரு கோடு போடுங்க எல்லாரும். கோடு போட்டாச்சா? அப்புறம் இந்த சென்ட்ரல்ல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி, சென்ட்ரல்ல இருந்து ஸ்டார்ட் இப்படி இப்படி போட்டு இப்படி அந்த இன்ஃபினிட்டி போடுவோம் இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி வரணும். புரிஞ்சுதுங்களா? இது போட்டாச்சா? அப்புறம் மேலே ஒரு கோடு, அவ்வளோதான் கா. ஈஸியா? திரும்ப திரும்ப ஒரு 5 டைம்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எந்த கோடு போடணும்? இந்த கோடு. அப்புறம் இப்படி ஸ்பீடா எழுதும்போது எப்படி வரணும் தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. ஸ்பீடா எழுதும்போது இப்படி வரணும். வெரி குட், சூப்பர். இப்படி ஆரம்பிச்சு ஒரு பொருள் இங்கேருந்து ஆரம்பிச்சு மேலே வந்து அப்புறம் கீழே வந்து இப்படி வரணும். மேலே போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, அதான் இது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, குழந்தைங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயம். சரி, அடுத்த லெட்டர் பார்க்கலாங்களா? அடுத்தது எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வந்து கா, அடுத்தது கா. கா கால கா இக்கு தவர். அதாவது இதே கா இது சொல்லி பக்கத்துல ஹா சவுண்ட் சேர்த்துனா எப்படி இருக்கும்? அது மாதிரி கா கா கா. சரிங்க. இது வந்து எப்படி எழுதணும்னா நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப 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 ஈஸி. பார்க்கறதுக்கு பயங்கர வில்லனாட்டு தெரியும். பக்கத்துல போய் பார்த்தா டம்மி பீஸ். சரிங்களா? என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி பண்றீங்க, இப்படி போட்டு அவ்வளோதான். மறுபடியும் எழுதி காட்டுட்டா? பாருங்க, இப்படி போடுறீங்க, இது கா, ரெண்டாவது கா. கா ஃபர்ஸ்ட் இப்படி போட்டு அப்புறம் இப்படி போட்டு அப்புறம் இப்படி போட்டு இப்படி. இப்படி வரல அப்படின்னா நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம். இப்படி போட்டு இப்படி கூட எழுதிக்கலாம். ஆனா இதை விட உங்களுக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். ஸ்பீடா எழுதும் போது இதுதான் ஈஸியா இருக்கும். பாருங்க, ராதாமா கரெக்டா எழுதிட்டீங்க.
சூப்பர் ஜி. அந்த மேலே மட்டும் அது மட்டும் ஒட்டி போட்டுருங்க, பாப்பா சொல்கிற மாதிரி. பாப்பாக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? தெரியாதா? பரவாயில்லையே, தெரியாமையே வந்து அப்பாவுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்களே 2 பேரும். சூப்பர் ஜி. திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த உச்சரிப்பு சொல்லிகிட்டே எழுதினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? அடுத்தது பயங்கரமாக ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இது வந்து 2வது கா. எப்படி சொல்லணும்? கா. அதாவது இதே கா சொல்லி பக்கத்தில் ஹா போட்டால் எப்படி வருமோ அது மாதிரி சொல்லணும். இந்த ஹா ஞாபகம் வச்சுக்கோங்க. கா கா கா. இக்கு ஹா ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். கா கா. அவ்வளோ வந்துருச்சு, வந்துருச்சு, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அடுத்தது கா. இந்த கானா சாங் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி போடுறோம், இப்படி போடுறோம், இப்படி போடுறோம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இப்படி போடுறோம், அப்புறம் இப்படி போடுறோம், அப்புறம் இப்படி போடுறோம். ஜி இங்கே பாருங்க, இப்படி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி போட்டு ஓ இல்லை இல்லை, இப்படி போட்டுக்கிட்டது தான் பெஸ்ட்டு. இப்படி போட்டுக்கிட்டது தான் பெஸ்ட்டு, மாற்றி சொல்லிட்டேன். இது கா. கங்கா, கானா, காயத்ரி, கணபதி. அது கா. அது தமிழ்ல வார்த்தை இல்லை. சாப்பிட்றதுக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருந்து தெரிஞ்சுக்கோங்க. காபி. ஜி. அடுத்து ஜிஹெச்ஏ. இதுல ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா எடுத்து பார்க்கலாம். இல்லை, இந்த புக்கில் இல்லை வேர்ட்ஸ். சரி, அடுத்தது பார்க்கலாங்களா? இன்னைக்கு வந்து இந்த கா வரிசை ngா வரைக்கும் நம்ம கா 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 ngா 5 எழுத்து தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த எழுத்து வந்து இப்படி போட்டு இப்படி போகிறோம். மேலே இதுவும் மேலே ஒட்டி இருக்கணும். 3 வந்து 3 வந்து இப்படி மாற்றி இப்படி போட்ட மாதிரி போட்டு அப்புறம் இப்படி போட்டு இப்படி போடுறோம். மேலே 2மே வந்து மேலே ஒட்டிடணும். அந்த இதையும் ஒட்டிடணும் ஜி, மேலே ஒட்டி இருக்கணும். சரி, நான் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன்.
குரூப்பில் அனுப்புகிறேன். நான் இந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து எப்படி எழுதணுங்கிற அந்த மெத்தட் வந்து இதில் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து நான் குரூப்பில் போட்டுறேன். கா கா நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்லோகம் வாசிக்கும் போது கூட உச்சரித்தோம் இல்லையா? கா பக இந்த சாரி அந்த கா இதில் வரலன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ஒரு வார்த்தை பார்க்குறேன். ஙா இந்த காங்கா நம்ம தமிழில் ரெண்டாவது எழுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த எழுத்து ஒரே நிமிஷம் எல்லாரும் லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழில் வந்து காக்கு அப்புறம் ஞா எழுதுறோம் இல்லையா? ஞா அந்த ஞா வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எழுத்து அதிகமாக உபயோகம் ஆகாது. சரிங்களா? அப்போ கங்கா வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அது எழுதும் போது நான் சொல்லித்தரேன். இதுதான் ஞா. ஆனால் இந்த எழுத்து அதிகமாக யூஸ் ஆகாது. நீங்கள் இதை வந்து எழுதிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்படி போட்டு எஸ் போட்டு ஒரு புள்ளி வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எழுதி வச்சுக்கோங்க. இது தெரியுது தெரியலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த 4 எழுத்தும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த எழுத்தில் எந்த வார்த்தை இருந்தாலுமே இது இந்த கா தான் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்ல தெரியணும். ஒரு ஒரு 10 நிமிஷம் மட்டும் பகவத்கீதையிலேருந்து நம்ம ஏதாச்சும் வேர்ட்ஸ் பார்க்கலாங்களா, இல்லை சாப்பிட போகலாமா? ஏதாச்சும் வேர்ட்ஸ் எடுத்து நான் வந்து எழுதுறேன். அது பார்த்து நீங்கள் உச்சரிக்கணும். பகவத்கீதைன்னு சொல். பாப்பா அதாவது இதை வந்து அந்த ஒரு ராகமா காக்கா காகா அது சொல்லலாம் சொல்றீங்களா? இல்லை எல்லாரும் சொல்லும் போது கரெக்டாக உச்சரிப்பு வருதான்னு கேட்குறீங்களா? ஓ சரி 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 சரி. ஆ ஆ ஆ சரி சரி. ஓகே. ஆமாம் ஆமாம். இப்போ இதே மாதிரி தான் வந்து இப்போ கா வந்து 4 கா பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சா வந்து 4 சா இருக்கு. சா சா ஜா ஜா. அதுக்கப்புறம் எப்படி இந்த ஞா இது வந்து அதிகமாக யூஸ் ஆகாதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஞா இதுவும் அதிகமாக யூஸ் ஆகாது. ஞா வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. அப்போ ஞானத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எழுத்து இருக்கு, நான் சொல்கிறேன். இந்த ஞா வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. சரிங்களா? அதுக்கு எழுத்து இருக்கு, அந்த எழுத்து யூஸ் ஆகாது. சரிங்களா? அப்புறம் காங்கா சான்யா. அதுக்கப்புறம் என்ன எழுத்து தமிழ்ல? டா. என்ன இப்படி யோசிக்கிறீங்க? கேள்வி கேட்கும்போது நான் வந்து இதே மாதிரி காக்கு அப்புறம் இதே மாதிரி சா வந்து 4 சா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஞா. அதுக்கப்புறம் என்ன எழுத்துன்னு கேட்டேன். டா. தாவும் இதே மாதிரி 4. டா 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 தா. டா டா. அதுக்கப்புறம் வாடா போடாக்கு சொல்ற டா. அப்புறம் டா. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது? டாக்கு அப்புறம் நா. நா 3 சுழி நா வரும். 3 சுழி நா அது முடிஞ்சது. அது ஒரு எழுத்து இருக்கு. 3 சுழி நாக்குன்னு ஒரு எழுத்து இருக்கு. அதுக்கு அடுத்தது தா. நான் 3 சுழி நாக்கு அப்புறம் தா. தாவும் 4 தா இருக்கு. தா 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 4 தா இருக்கு. தாக்கு அப்புறம் நா. இந்த நாவும் 2 சுழி நாவுக்கும் ஒரே எழுத்து வரும். சரிங்களா? நம்ம இந்த நா சில வார்த்தைகள் ஆரம்பிக்கும் போது இந்த நா போட்டு தான் ஆரம்பிப்போம். நந்தி அப்படின்னு இந்த நா தானே போடுவோம். அந்த நாவும் 2 சுழி நாவும் ஒன்று தான் ஹிந்தியில். அதுக்கப்புறம் நாக்கு அப்புறம் தா நா பா. அதுலேயும் வந்து 4 பா இருக்கு. பா 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 பா. ஹிந்தியில் வந்து இந்த 2வது பா வந்து ஃபா எஃப் சவுண்டு வரும். ஆனால் இதில் வந்து எஃப் சவுண்டு வராது. நம்ம எஃப் சவுண்டு சொல்லக்கூடாது. பா அப்படின்னு தான் சொல்லணும். பா 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 பா. சபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பா சொல்லணும். அதுக்கப்புறம் மா யா ரா லா இதெல்லாம் வந்து ஒரு எழுத்து தான் இருக்குது. அதுக்கும் இந்த மாதிரி 2 3 எல்லாம் இல்லை. அதனால ஈஸி தான். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து ஒரு
ஒரு 5 வார்த்தைகள் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான வேலைக்கு போகலாம். சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இந்த யார் ஞாபகம் வரணும்? வெரி குட். சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர். இல்ல ஒருத்தர்னா என்னத்தான் சொல்றாங்களோ சொல்லி எல்லாருமே ராதாம்மா சொல்லுங்க. நான் சொல்றேன். க இஷ் சி தே ந இம். கஷ்சி தேனம். கஷ்சி தேனம். கஷ்சி கஷ்சி கட்சி கிடையாது. கஷ்சி தேனம். கஷ்சி தேனம். கஷ்சி 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 சி சொல்லணும். சி கஷ்சி கட்சி கிடையாது. கஷ்சி கஷ்சி தேனம். கஷ்சி தேனம். கஷ்சி தேனம் உச்சரிக்கும் போது அழகா இருக்கும். கஷ்சி தேனம். மறுபடியும் சொல்லுங்க. கஷ்சி தேனம். ஓகே. அது அந்த இச்சு மட்டும் கொஞ்சம் இந்த இஷ்ங்கிறது லைட்டா இச்சு மாதிரி கேட்குது. கஷ்சி தேனம். இது கொஞ்சம் டஃப்பான வார்த்தை தான். இதை விட டஃப்பான ஒரு வார்த்தை இருக்கு. சின்ன வார்த்தை. இது எப்படி சொல்லணும்? தா சொல்லணும். அதஷ்ச 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 அதஷ்ச. இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இப்போ இப்படி கேட்குறீங்க? இவ்வளோ நேரம் நான் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஷா வரும்போது சங்கரருக்கு வர ஷா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது இருக்கு இது தமிழ் கீபோர்ட்லயும் இருக்கு. நான் காட்டுறேன். அந்த இந்த சா நீங்க தமிழ்ல அந்த கீபோர்ட்ல பார்த்துருப்பீங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஷா வரும். இது சான்னு சொல்றோம். சக அப்படின்ல சொல்றோம் இல்லையா? அந்த சா. சரஸ்வதி அதுக்கு சொல்ற சா. இந்த ஷா வந்து சங்கரர் சங்கரர் ஸ்ரத்தை இதுக்கெல்லாம் சொல்ற ஷா. வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க வந்து சொல்லுங்க. வாங்க, நீங்க சொல்றது இன்னுமே நல்ல விளக்கமா இருக்கு. இந்த ஷா வந்து சரஸ்வதி சா. சா சொல்லும்போது பல்லுகிட்டயே முன்னாடி வந்து சா சா அப்படின்னு சொல்லுங்க. சங்கர சொல்லும்போது அதுக்கு கொஞ்சம் உள்ள சங்கரர் சங்கரர். அப்ப வந்து காத்து கொஞ்சமா வெளியில வரும். சங்கரர். விசில் சாமணி சொல்லுவாங்க. அடுத்ததான் இன்னொரு இது வந்து தமிழ மேல அந்த அன்னத்துல போய் நாக்கு நல்லா ரோல் ஆகும். புஷ்பம் புஷ்பம் வந்து தேஷம் தேஷம். புஷ்பம் சொல்லும் போது அந்த செந்தில் காமெடியில வர மாதிரி புய்பம் எல்லாம் சொல்லிடக்கூடாது. சரி, ஒரு கஷ்டமான வார்த்தை. ஆனா எழுத்துக்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை.
பிரசுருதாஸ்தஸ்ய பிரசுருதாஸ்தஸ்ய. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உச்சரிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். உச்சரித்து பழகிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், திரும்ப திரும்ப உச்சரிக்கணும் போல இருக்கும். பிரசுருதாஸ்தஸ்ய. இந்த ஸ்லோகம் வந்து 15வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம், அதில் இருந்து இந்த வார்த்தை எடுத்திருக்கேன். பிரசுருதாஸ்தஸ்ய. இதில் ஷா, இந்த சங்கரருக்கு வர ஷா, புஷ்பத்துக்கு வர ஷா இதெல்லாம் வராது, சாதான் வரும். பிரசுருதாஸ்தஸ்ய. அதே மாதிரி தா தா இந்த மாதிரியெல்லாம் வராது. பிரசுருதாஸ்தஸ்ய. ஓகேங்களா? அடுத்து கொஞ்சம் ஈஸியான 2 வார்த்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான வார்த்தை, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோமோ அது. வேத. வேத நம்ம இது மோஸ்ட்லி கரெக்டாக தான் சொல்லுவோம். வேதம் தான் தான் சொல்லுவோம். இந்த தாதா 3வது தாதா வருதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது சாமிகிட்ட கேட்கணும். சரி, பரிச்சயமான வார்த்தை. எப்படி உச்சரிக்கணும்? தர்ம. தான் தான் சொல்லணும். இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற வார்த்தை தானே, அதனால தான் தான் சொல்லணும். தர்ம. அப்போ தர்மராஜான்லாம் சொல்லக்கூடாது, தர்மராஜான் தான் சொல்லணும். கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும், தா அப்படின்னு சொல்லணும். தர்மராஜா. இப்போ இந்த 3வது தாவுக்கும் 4வது தாவுக்கும் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலாம். தா 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 தா. இப்போ புரியுதுங்களா அந்த வித்தியாசம்? இன்னொரு ஹெச், இந்த ஹெச் வரும்போது அந்த தா சவுண்டு நம்ம கொடுக்குறோம். இன்னொரு ஹெச் வரும்போது அந்த ஹெச் வர்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தணும். இப்போ தா. ஓகேங்களா? இன்னைக்கு இதோட நம்ம நிறைவு செய்யலாம். 4 எழுத்துக்கள், 5 எழுத்துக்கள்ல வந்து ஒரு எழுத்து கூட வந்து எக்ஸ்கியூஸ், மீதி 4 எழுத்து கம்பல்சரி படிச்சிருக்கணும். அப்புறம் ஆ ஆ இ வந்து படிக்காதவங்க அதையும் படிச்சுட்டு வந்துடணும். நம்ம வந்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ள சான்ஸ்கிரிட் வந்து வாசித்து பழகிடணும். பார்த்து வாசித்து பழகினாலே போதும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம குருஜிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையை அதை எடுத்துக்குவோம். சரிங்களா? சரி. ஓம். அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம்.